ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8 மாத குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு சத்தான காலை உணவு பேன்கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் முட்டை சேர்க்குறனால உங்கள் குழந்தை ஆல்ரெடி அவிச்ச முட்டை சாப்பிட்டு பழகி இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த பேன்கேக் பண்ணுறதுக்கு நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். நான் பாதி அளவு நேந்திரம் பழம் எடுத்து அதோட விதைகள் நீக்கியிருக்கேன். நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி நட்ஸ் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி உடச்சி அதில் இருக்கிற 2 விதையை மட்டும் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முட்டையை நான் இதை உடச்சி சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் தனியாக பிரித்து உடச்சி ஊற்றுங்க. அது ஒத்துக்குச்சுன்னா மட்டும் குழந்தைக்கு முழு முட்டையை உடச்சி நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இதை மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நுர வர அளவு நீங்கள் அரைச்சிருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஒரு தோசைக்கல்லில் நல்லா சின்ன சின்ன ஊத்தப்பம் மாதிரி போட்டு எடுத்துடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 4 போல் இந்த மாதிரி ஊத்தப்பம் கிடைக்கும். இதில் இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைக்குனால கொஞ்சம் நல்லாவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ நல்லா அழகாக வெந்திருக்குன்ட்டு. ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. நேந்திரம் பழத்துலேயே இயற்கையாக நல்லா இனிப்பு சுவையாக இருக்கிறனால நான் எதுவும் சேர்த்துக்கல. பாருங்கள் எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குன்ட்டு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட. பெரியவங்களாகிய நமக்கே கூட இந்த உணவு ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பாப்பாக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரிய குழந்தைக்கும் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.